பிரதமர் மோடி பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர், பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுபவர், தன் கட்சி எம்பிக்கள் அமைச்சர்களே அப்படி சுரண்டக்கூடிய ஒரு நபர். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் இருக்குது, மோடி இருக்கிறார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல, வீடியோ எல்லாம் இருக்குது. ட்ரம்ப் சொல்ல எல்லாத்துக்கும் மோடி கேட்கிறாரு, ரஷ்யாவில் குறைவான விலைக்கு நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம், ஆனா ட்ரம்ப் மிரட்டினையும் அதை மோடி நிறுத்துறாரு. மோடியை எதிர்க்க முடியாத நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இருக்குன்றத நான் பாக்குறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வீடியோ மோடிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, யார் வீடியோ யார்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறது நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த தேர்தல் முழுக்க பெண்களோட வாக்குகளை மையப்படுத்தி நகர்ந்து வந்த அந்த நிலையில கடைசி நேரம் வரும்போது பெண்களோட முதுகுல திமுக குத்திருச்சு, கிடைக்க வேண்டிய இதை ஒதுக்கிட்ட திமுக கூட்டணி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளை பார்க்க முடியுது. இதுல உண்மை என்ன, உங்களுடைய பார்வை என்ன சார்? பாராளுமன்றத்தில் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்று கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை பாஜக நடத்தி இருக்கிறது. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்பதை இந்த நாடகத்தின் மூலம் அவர் நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் எதிர்கட்சிகள் தடுத்து விட்டார்கள். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் தடுத்துட்டாங்க. இது உண்மையா? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2 அவைகள்லையும், லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் நிறைவேறிச்சு. நிறைவேறியதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமித்ஷா அவர்கள் அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு. மோடிக்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது எல்லாம் இன்னைக்கு போனாலும் அவர் ட்விட்டர்ல இருக்குது. ஆனா அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்னைக்கு பெண்களுக்கு மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரும்போது எல்லா கட்சியும் ஆதரிச்சாங்க, அந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுல என்ன ஒரு சிக்கல் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கண்டிஷனல் எனாக்ட்மெண்ட் அதை கொண்டு வராங்க. ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஒரு சட்டமாக அதை கொண்டு வராங்க. என்ன நிபந்தனைனா, டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை முடிந்த பிறகுதான் மகளிருக்கான இடஒதுக்கீடு அமலாகும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கே எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொன்னாங்கன்னா, 543 எம்பியில் 33% இடஒதுக்கீடு கொடுக்கறது இன்னைக்கே செய்யலாம், நீங்க எதுக்கு தொகுதி மறுவரையை இதோடு இணைக்கிறீர்கள், அந்த நிபந்தனையை நீக்குங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் கோரியது போது பாஜக அதை ஏற்கவில்லை. அந்த கண்டிஷனோட நிறைவேற்றிட்டாங்க. இப்ப அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஏப்ரல் 14 நோட்டிஃபையும் பண்ணிட்டாங்க. அப்ப அதுல ஒரே பிரச்சனை எங்க இருக்கு, டீலிமிட்டேஷன், அப்படி தொகுதி மறுவரையை அப்படின்ற பிரச்சனையோட அதை இணைச்சு விட்டாங்க. இதை இணைக்க வேணாம், இப்பயே கொடுங்கன்னு சொன்னது எல்லா எதிர்கட்சிகளும், அதை தடுத்தது பிஜேபி. இப்ப யார் பெண்களுக்கு எதிராக இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப ஏன் நீ கண்டிஷனா அதுல போடுற? இப்ப இருக்கிறதுல கொடுத்தா அது பெண்களுக்கான இடஒதுக்கீடு, நீங்க இதை 850 உயர்த்தினா அது ஆண்களுக்கான இடஒதுக்கீடு. ஏன்னா 33% 543 கொடுத்தா நிறைய பெண்கள் வருவாங்க. அங்க கொடுக்கிற போது ஆண்கள் எண்ணிக்கையை உயர்த்தி அவர்களிடம் போகாதவாறு நிறுத்திக்கிட்டு அதற்கு பிறகு அதுல கொடுக்குறாங்க. அப்படிதான் இருக்குது. இப்ப ஆண்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத மாதிரி அதிகரிக்கிறாங்க. அமைச்சர், எம்பி யாருக்குமே எந்த சீட்டும் போகாத அளவுக்கான ஒரு பாடலா அவங்க கொண்டு வராங்க. ரெண்டாவது, இப்ப இவர்களின் பொய் முகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெளிவா அம்பலப்படுத்திட்டார். இந்த
பில் தோற்கடிக்கப்பட்டவுடன் வில்சன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்றார். அந்த தனிநபர் மசோதாவில் டீலிமிட்டேஷன் பில்ல இதோட இணைக்காதீங்க, அந்த கண்டிஷனை எடுத்து விடுங்க அப்படின்னு ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு தேதிக்கு அது அமலுக்கு வந்துடும். 543 பேர்ல அமலுக்கு வந்துடும். அதையா செய்ய மாட்டாங்க? அதுக்கு சட்டத்துல வாய்ப்பு இருக்குதா சார் இந்த ரெண்டனைக்கும் பிரிக்கிறதுக்கு? தாராளமா வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு வரிய அமெண்ட்மெண்ட் பண்ணி எடுத்து விட்டா போதும். டீலிமிட்டேஷனுக்கும் தொடர்பு இல்ல. நீங்க தொகுதி மறுவரையறை அப்படின்றது வேற ஒரு பிரச்சனை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வேற ஒரு பிரச்சனை. இத ரெண்டையும் இணைக்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? அதுக்கு இதுவரை பிஜேபி பதில் சொல்லியிருக்காங்களா? நீ எதுக்கு அதை இணைக்கிற? இருக்கிறத கொடுத்துரு. 2023 சட்டத்துல இவங்க அந்த கண்டிஷன் வரலைன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் 33% பெண்கள் வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஏராளமான பெண்கள் அங்க இருப்பாங்க. அதை தடுத்தது யார்? பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத வச்சுட்டு அதை வரவிடாமல் தடுப்பதற்கான வேலையும் சேர்த்து செய்த கட்சி பிஜேபி. இப்படி பண்ணா இது நடைமுறைக்கு வராது. இப்ப டீலிமிட்டேஷன் பிரச்சனை எடுத்துக்கிட்டா அது வேற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இதை இணைக்கிறதா இப்ப மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப தடுத்தது யாருன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த இடஒதுக்கீடு இப்படிங்கிறதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பெண் அமைச்சர்கள், பெண் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே மோடிக்கு நெருக்கமாக இருந்ததுனாலதான் பாஜகவுல இருக்கிறவங்க, குறிப்பா அதுல ஸ்மிருதி இரானி அவங்க கூட ஒரு விக்டிம் அப்படின்னு சொல்லி நம்ம மது பூர்ணிமா அவங்க தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே வராங்களே சார், விவரம் என்ன? மது பூர்ணிமா RSS ஓட இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க. RSS பிஜேபியோட ஒரு இன்டெலெக்சுவல். அவங்க மோடியை புகழ்ந்து ஒரு புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களும் ஒருத்தவங்க தான். அவங்க இப்போது சமீப காலமாக தொடர்ச்சியாக மோடியின் மீதான விமர்சனங்கள் அல்ல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர், பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுபவர், தன் கட்சி எம்பிக்கள் அமைச்சர்களே அப்படி சுரண்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நேரடியாக பாஜக தலைமையோ மோடியோ அமித்ஷாவோ இதுவரை பதில் சொல்லல. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, 2014 2015 மோடி பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார் என்ற தகவல் RSS ஓட மேல் சர்க்கிளுக்கு தெரியும். மோடி அமெரிக்கன் பயணத்தின் போது அங்கு உள்ள எல்லாருக்கும் அது தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் மனநிலை பாதிக்கப்பட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கோயம்புத்தூர்ல நான் 1 மாசம் தங்கி சிகிச்சை எடுத்தேன். அந்த விஷயத்தை RSS இன்டெலெக்சுவல் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் இது மாதிரி விஷயங்களை நீங்க ஏன் பெருசுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இது எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பல இருந்து நான் மோடிட்ட விலகியே இருந்தேன். இப்ப சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு, அதனால நான் சொல்றேன். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் வருது, சுப்பிரமணிய சாமி அது தொடர்ச்சியா பேசுறாரு. அதனால நானும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது, உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படி சொல்கிற போது பல்வேறு தகவல்கள் அவங்க சொல்றாங்க. குறிப்பா குஜராத்ல மோடி சிஎம்மா இருக்கிற போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கூட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதுல மான்சி சோனி விஷயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மான்சி சோனின்றவங்க ஒரு ஆர்கிடெக்ட், அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. குஜராத்ல பிரதீப் சர்மான்னு ஒரு கலெக்டர் இருக்காரு. அவர் டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் 2004 to 2008 இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அவர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, ஒரு பார்க் ஒன்று பண்றாங்க. அதை டிசைன் பண்றதுக்காக இவங்க அங்க போறாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சு திறப்பு விழா நடக்குது. திறப்பு விழாவில் மோடியோட அறிமுகம் பண்ணி வைக்கிறார் பிரதீப் சர்மா. மான்சி சோனிக்கு மோடியை அறிமுகம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுல என்ன நடந்துச்சு என்பதை உச்சநீதிமன்றத்திலே அஃபிடவிட்டாக பிரமாண வாக்குமூலமாக பிரதீப் சர்மா தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண விஷயங்களை தான் மது பூர்ணிமா எடுத்து இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2 பேரும் நான் அறிமுகப்படுத்தி வச்சேன், பழக்கமாயிருச்சு. பழக்கமான பிறகு அவங்க
தனியா பழகிக்கிட்டாங்க. ஒரு நாள் வந்து குஜராத்ல வந்து இவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் இப்போ வந்திருக்கேன், வரேன் உங்கள பார்க்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வரல. 2 நாளா எந்த கான்டாக்டும் இல்ல. 2 நாள் கழிச்சு அவங்களே கூப்பிட்டாங்க. அப்ப என்னங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரல, உங்கள தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா, அந்த 2 நாள் நான் மோடியோட தான் இருந்தேன். ஹோலி பண்டிகை இப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து வீட்டுக்குள்ள இருந்தேன். மோடி வெளியில வர்றவங்கலாம் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. நாங்க தனியா இருந்தோம். அப்படின்னு அவங்க சொன்னத உச்சநீதிமன்றத்தில் அந்த கலெக்டர் பிரதீப் சர்மா அஃபிடவிட்டா போட்டிருக்கிறாரு. இது எப்ப போட்டது சார்? இப்போ ஃபைல் பண்ணியிருக்காரு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் அவர் அதுக்கப்புறம் பழி வாங்கி அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் மீது வழக்குகள் போட்டு அவர் தண்டனையாகி அவர் அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்திருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல அதை ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்ப இருந்து அவர் தொடர்ந்து வேட்டையாடப்படுறார், பழி வாங்கப்படுறாரு. அவர் வழக்குல தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஃபைல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து இவங்க இப்ப எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்ப இன்னொன்னு ஒரு சாஹேப் ஆடியோ அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அமித்ஷா ஒரு போலீஸ்காரர் பேசுற ஒரு ஆடியோ. அந்த ஆடியோல ஒரு பெண்ணை கண்காணிக்கிறது தொடர்பா ஒரு ஆடியோ பேசுறாங்க. அப்ப அமித்ஷா சொல்றாரு, நீ என்ன அந்த போலீஸ்கார்ட்ட, உளவுத்துறை போலீஸ்ட்ட நீ என்ன கரெக்டா பாக்குற? அவர் சாஹேப்புக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் தனியா ஆள் வச்சு கண்காணிக்கிறாரு. அந்த பொண்ணு இப்ப இங்க சூப்பர் மார்க்கெட்ல இங்க இருக்கு. நீ கரெக்டா பார்க்காம இருக்க. பார்த்து சொல்லு. அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு இது பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை கூட இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய கபில் மிஸ்ரா, முன்னாடி ஆம் ஆத்மியில இருந்தார். அவர் டெல்லி சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு. இவங்க பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு, பான் சிடி இருக்கு, எல்லா விஷயத்தையும் அவர் சட்டப்பேரவையில சொல்லியிருக்கிறார். ஓகே, பான் சிடி இருக்கிறத சட்டப்பேரவையிலேயே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு பிஜேபியில தான் இருக்காரு. அன்னைக்கு ஆம் ஆத்மியில இருந்தவர் பிஜேபியில தான் இருக்கிறாரு. அவரே அன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து சுப்பிரமணிய சாமி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் இருக்கு என்று தொடர்ச்சியாக மோடியுடன் பழகி எம்பி ஆனவர்கள், மந்திரி ஆனவர்கள் லிஸ்டே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த மது பூர்ணிமாவும் பழைய எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களே இதில் தொடர்புபடுத்தி சொல்றாங்க. இப்படி சைனா பல்வேறு விஷயங்கள் வருது. மோடி கடைசியா இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு முன்னாடி அங்க போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து நான் நினைச்சா மோடியோட கதையை ஒரே நாள்ல முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னது எல்லாம் பார்க்கிற போது மோடி அவர்கள் பாலியல் ரீதியாக பலவீனமாக இருந்திருக்கிறார். அது RSS தலைமைக்கும் பாஜகவில் உள்ள முக்கிய தலைமைகளுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்டலெக்சுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாம் 2014 முன்னாடியே துக்ளக் சோல்ல இருந்து குருமூர்த்தியில இருந்து அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகுதான் அவங்க மோடியை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இன்று நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். ஒரு தனிநபருக்கு பெண் ரீதியான பலவீனமோ, ஒரு மது பலவீனமோ, பண ரீதியாக பலவீனமோ இருந்தால் அது தனிநபர் பிரச்சனை. ஆனால் ஒரு நாட்டின் தலைவருக்கு பலவீனங்கள் இருந்தால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் அவர்களை மிரட்டுவார்கள். இதனால் நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒரு அபாய நிலைக்கு போகும். எனவே இது சம்பந்தமா ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்றத பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள் கூட பேசல. ஆமா, பேசல. எல்லாரும் பேசாம அமைதி காக்கிறதுன்றது வந்து தேசத்தின் பாதுகாப்பை பலவீனப்படுத்துவது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் ஒரே நாள்ல முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்குமா, இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது சார். இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குன்னு தான் மது பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு அவர் போற போதே மோடியின் சிற்றின்ப கதைகள் தொடர்பான விஷயம் அமெரிக்காவில் உள்ள எல்லா சர்க்கிளையும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி பேர் இருக்குது, மோடி இருக்கிறார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல, வீடியோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் சொல்ல எல்லாத்துக்கும் மோடி கேட்கிறாரு, ரஷ்யாவில் குறைவான விலைக்கு நம்ம என்ன வாங்கிட்டு இருந்தோம், ஆனா ட்ரம்ப் மிரட்டினையும் அதை மோடி நிறுத்துறாரு. காலங்காலமா ஈரானுக்கு ஆதரவான நாடுதான் இந்தியா. இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு கொள்கையை இந்தியா ஏத்துக்கிறவே இல்லை. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானது, ஈரானுக்கு ஆதரவானது, ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிரானது. மோடி இந்த கொள்கையை மாத்துறாரு. அப்போ மொசாத்திட்ட, இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத்திட்டையோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குதா அப்படின்ற சந்தேகம் இருக்குது.
அப்ப ட்ரம்ப் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஒரே நாள்ல ஆமா. மோடியை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை பதில் சொல்லணும், மோடி பதில் சொல்லணும், அமித்ஷா பதில் சொல்லணும், பிஜேபி பதில் சொல்லணும், ஆர்எஸ்எஸ் பதில் சொல்லணும். ஏன் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க? ட்ரம்ப் சொல்றதெல்லாம் எதுக்கு கேட்கறாங்க? இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மாறுகிறது. இந்தியா எண்ணெய் வாங்குறது நஷ்டமா இருந்தாலும் அந்த கொள்கையை மாத்துறாங்க. அப்படின்னா நீங்க எங்கேயோ மாட்டிருக்கீங்கன்றதான் அர்த்தம். சுப்பிரமணிய சாமி மீது இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. மது பூர்ணிமா மேல நடவடிக்கை எடுங்க. பொய்னா சுப்பிரமணிய சாமி மேல நடவடிக்கை எடுங்க. ஏன் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து பேசிட்டு இருக்காருல்ல, உங்க கட்சி உறுப்பினர் தானே, அவர் கட்சியில இருந்து நீக்குங்க, நடவடிக்கை எடுங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? அப்ப எடுத்தால் இன்னும் பிரச்சனை கூடுதலாகுன்றதுனால அமைதியா இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி, பெண்களை இப்படி பாலியல் ரீதியா பயன்படுத்துற ஒரு கட்சி, இவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து பெண்களுக்கு நல்லது பண்ண போறாங்களா? இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்லயே மோடி பெயர் வந்து இடம்பெறவே இல்ல அப்படின்னு தான் மத்திய அமைச்சர்கள் எல்லாமே அந்த குற்றச்சாட்டு போய் அப்படின்னு விவரம் கொடுக்குறாங்களே. அதாங்க சொல்றேன். அப்படி சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சாமி மேல நடவடிக்கை எடுங்க. உங்க கட்சிக்காரர் தான் சொல்றாரு, நாங்களா சொல்றோம். சாதாரண மக்களுக்கு நமக்கெல்லாம் இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. எத்தனை இன்டர்வியூ கொடுத்திருக்காரு? சுப்பிரமணிய சாமியை கட்சியில இருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்கணும். டிஃபமேஷன் போடணும். இல்ல அவன் மேல கிரிமினல் கேஸ் போடணும். இல்ல நீங்க அந்த ஆதாரத்தை கொடுங்க, வெளியிடுங்கன்னு கேட்கணும். எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? அப்ப அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இதுவரை தெளிவான விளக்கத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர் மீது பலரும் குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. மது பூர்ணிமா, குஜராத் முதல்வராக மோடி நியமித்த ஆனந்திபென் பட்டேல் வரை வந்து அலிகேஷன் சொல்லிட்டாங்க. ஓப்பனா தானே போட்டிருக்காங்க சோசியல் மீடியால. அவங்களும் அப்படிதான் பதவி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பலரையும் சொன்ன பிறகும் கூட சம்பந்தப்பட்ட பெண்களும் வாய் திறக்கல. ஸ்மிருதி இராணி வாய் திறக்கல, ஆனந்திபென் பட்டேல் வாய் திறக்கல, இந்த மான்சி சோனி வாய் திறக்கல. அவர்களும் பதில் சொல்லல, இவர்களும் பதில் சொல்லல. சொன்ன நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. சட்ட ரீதியா நீங்க செய்ய வேண்டியதுனால செய்யணும்ல, செய்யணும்ல, எதுவுமே செய்யல. அப்ப இதெல்லாம் இந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது. ஒரு பிரதமர் மீது இப்படி குற்றச்சாட்டு வந்தா நீங்க என்ன செய்யணும்? விசாரணைக்கு உத்தரவு போடணும்ல. ஒரு பாராளுமன்றத்தில் இண்டிபெண்டா ஒரு எம்பிகள் கமிட்டி போட்டு அதை விசாரணை நடத்துங்க. விசாரணைக்கு உத்தரவிட ஏன் தயங்குறீங்கன்றத நம்ம கேள்வி. விசாரணை பண்ணுங்க. இது இல்லைன்னு கூட போட்டோம். முதல்ல விசாரணை நடத்துங்கன்னு சொல்றோம். உங்க மீது குற்றச்சாட்டு வந்தா விசாரணை நடத்துங்க. இப்போ இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா 2013ல இருந்தே அவங்க இத பத்தி பேசிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து ஆதாரம் இருக்கும்போது அவங்க அதை கையில எடுத்திருக்கலாம் இல்லையா? அவங்களும் கையில எடுக்காதது இன்னும் அந்த சந்தேகத்தை வந்து அதிகமாக்குதே சார். எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எதிர்க்கட்சிகள் உண்மையிலே இதை பெரிய பிரச்சனையா மாத்தி பண்ணியிருக்கணும். இதே இது ராகுல் காந்தி மீது இப்படி குற்றச்சாட்டு வந்தா பிஜேபி அமைதியா இருக்குமா? விட்டுருவாங்களா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. நேரம் அது பெரிய பிரச்சனையாக்கி ஊருக்கு போராட்டம் வச்சு பாராளுமன்றத்துல பிரச்சனையை கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப எதிர்க்கட்சிகள் அவ்வளவு இந்தியாவில் பலவீனமா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்குன்னு தான் பாக்குறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள், இது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல எதிர்க்கட்சிகள் பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டியது. எப்படி காஷ்மீரில் நடந்த தாக்குதல்ல இருந்து பல்வேறு பிரச்சனைகள்ல பெரிய அளவுல பிரச்சனை பண்ணியிருக்கணும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும். ஆனா அவங்க அதை செய்யறது இல்லை. அதை அவங்க தான் பதில் சொல்லணும். உண்மையில இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்கிறதுனா அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணுன்றதா. எதிர்க்கட்சிகளையும் சேர்த்துதான் நான் விமர்சனம் வைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் இதை முறையாக இல்லை அப்படின்றதான் என் கருத்து. இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் மேல மட்டுமே மது பூர்ணிமா வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கல. அமித் மால்வியா அவர் சமீபத்துல ஒரு சோசியல் மீடியா அந்த சாட்ல கூட ரொம்ப பிரபலமானவர். சோ அவரு ஹர்தீப் சிங் இவரு இப்படி பல அமைச்சர்கள் மேலேயுமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, அதோட பின்னணி என்ன சார்? அமித் மாலவியா அவர் வந்து பாலியல் ரீதியா பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவர். அவரையே சோசியல் மீடியாவுக்கு நெட்வொர்க்ல போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர், அவங்க சொல்ற சென்ட்ரல் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி, அவர் தான் இப்ப மருத்துவர். அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆளு அப்படின்னு அவரை பத்தி போட்டிருக்காங்க. சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளுமே சொல்லியிருக்காங்க. அப்படியே போட்டிருக்காங்க, ட்வீட்ல அவங்க போட்டிருக்காங்க. நீங்க அந்த ட்வீட்ல படிச்சு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கிறது இவர் தான் அப்படின்னு. அப்ப இப்படி பண்ணி கொடுக்க, இப்படி அவர்களுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுக்கக்கூடிய நபர்களை பதவியிலே வைத்திருக்கிறார்கள். ஜெய்சங்கர் வரை அவங்க சொல்றாங்க அவங்கள தான் பதவி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதுவரை அதுக்கு பதில் கிடையாது. நீங்க அமித் மாலவியா மீதோ ஹர்தீப் சிங் பூரி மீதோ வைத்த விமர்சனங்களுக்கு இவர்கள் இதுவரை பதில் சொல்லல அப்படின்றதான்.
அப்ப இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு மோடி மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு பெண்கள் தொடர்பா வந்துருச்சு இல்ல. இது நீங்க எதிர் பிரச்சனை ஆக்கலைனாலும் எல்லார் மனதிலும் இந்த பிரச்சனை போகும். படித்தவர்கள் மத்தியில், இது தெரிஞ்சவங்க மத்தியில இவ்வளவு மோசமா அப்படின்ற கருத்து உருவாயிருக்கும். ஆர்எஸ்எஸ் சர்க்கிளையும் உருவாயிருக்கும், பிஜேபி சர்க்கிளையும் உருவாயிருக்கும், பெண்கள்கிட்டயும் உருவாயிருக்கும். இது யார் யாரை வேணாலும் சந்தேகப்படலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போற போதுதான் இவங்க பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்றத கொண்டு வந்து மோடிக்கு ஒரு இமேஜ் பில்ட் பண்றதுக்காக இவர் பெண்கள் உரிமைக்காக பேசக்கூடியவர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுலயும் நேர்மையா செய்யல, முறைகேடான முறையில் டீலிமிட்டேஷன் பில்லை இணைச்சாங்க. டீலிமிட்டேஷன் பில்லை பொறுத்தவரை அது நேரடியாக தென் மாநிலங்களை பாதிக்கக்கூடியது. டீலிமிட்டேஷன் பில் வந்தா சவுத் அப்படின்றது ஒண்ணு தேவையில்லாத ஒரு நிலைக்கு போகும். இந்திய அரசியலில் தென் மாநிலங்கள் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இவர்கள் வைக்கிற போது அது பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் எப்படி எதிர்க்காம இருப்பாங்க? கண்டிப்பா எதிர்த்தானே செய்வாங்க. நீங்க டீலிமிட்டேஷன் இவங்க சொல்றாங்க 50% எண்ணிக்கையை அதிகரித்து நாங்க யாரோட எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாம டீலிமிட்டேஷன் கொண்டு வருவோம்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? எல்லா எதிர்கட்சி எல்லாம் என்ன கேட்குது? சட்டத்துல எங்க அது இருக்குன்னு கேட்கிறோம். எந்த மாநிலத்துக்கும் அவர்களுடைய பெர்சன்டேஜ் பாதிக்கப்படாத அளவுக்கு டீலிமிட்டேஷன் மறுவரையறை இருக்கும் அப்படின்னு சட்டத்துல ஏன் நீ சொல்லல? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? பாராளுமன்றத்துல அவர் உறுதி கொடுக்குறாரு, வெளியில மீடியாவில் பேசுறாங்க. சட்டத்துல சொல்லலன்னு தான் கேட்கிறோம். சட்டத்துல சொன்னாதான் நம்ப முடியும். மோடி இருப்பாரு போயிருவாரு, அமித்ஷா இருப்பாரு போயிருவாரு, சட்டம் தானே இருக்கும். அப்ப இது எல்லாமே மோடி இங்க மாட்டி இருக்கிறதன் விளைவா அவர் பெண்களின் காவலர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு வேலையை பாக்குறாங்க. எலெக்ஷன் டயத்துல இந்த கட்சி எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இணைச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலோடு இணைத்து இந்த வேலையை பாக்குறாங்க. அதான் பிரச்சனைக்குரிய காரணம். 2வது, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மாநிலங்கள் அப்படின்னு தேசிய இனங்கள் அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத ஆர்எஸ்எஸ் நோக்கம். அதனாலதான் தேசிய இன உரிமை இவங்க அங்கீகரிக்கிறது கிடையாது. எல்லா தேசிய இனங்களும் சமமா அங்கீகரிக்கிறது கிடையாது. அப்ப அதையும் ஒழிக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும். அதற்கு இந்த தொகுதி மறுவரையறை பயன்படுத்தணும். அந்த தொகுதி மறுவரையறையில் தலித் மக்களோ முஸ்லீம் மக்களோ எந்த தொகுதியிலும் மெஜாரிட்டி இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும். இப்படி பல்வேறு உள்நோக்கங்களோடு கொண்டு வரப்பட்டதை எதிர்கட்சிகள் தெரிந்து முறியடித்திருக்கிறார்கள். இந்த முறியடிப்பு என்பது அரசியல் சட்டத்தை, நாட்டை பாதுகாப்பது தான். பிஜேபியோட பைலா படி பார்த்தோம்னா 75 வயதோட அந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது முடியுது. ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு அப்படி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே போடப்படலையே. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இது ஆர்எஸ்எஸ் தான் தெளிவா பதில் சொல்லணும், பிஜேபியும் பதில் சொல்லணும். அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவர்களை எல்லாம் வயதை காரணம் காட்டி மோடியும் அமித்ஷாவும் ஒதுக்குனாங்க. ஆர்எஸ்எஸும் அதை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு அதே வயது அடிப்படையில் பார்த்தா மோடி நேரம் வெளியில போயிருக்கணும், வேற ஆள் தேர்ந்தெடுக்கணும். ஆர்எஸ்எஸ்லயும் மோகன் பகவத் வெளியே போயிருக்கணும். ஆனா 2 பேரும் வெளியே போல. 2 பேரும் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கட்டுப்பாடான அமைப்பு ஆர்எஸ்எஸ், பிஜேபி கொள்கையை பின்பற்றக்கூடியது அப்படின்னு சொல்ற எல்லா நம்பிக்கையும் தகர்த்து இவர்கள் தனிநபர் சுயநலத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமா தான் இருக்கு. மோடியை எதிர்க்க முடியாத நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இருக்குன்றத நான் பாக்குறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வீடியோ மோடிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, யார் வீடியோ யார்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால யார் எங்க லாக் ஆயிருக்காங்க அப்படின்றதும் தெரியல. அதனால மோடியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் ஆர்எஸ்எஸும் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்படி இவர்களுடைய தனிநபர் அந்தரங்கள் தொடர்பான விஷயங்கள் நாட்டின் பாதுகாப்பை, நாட்டின் பொருளாதாரத்தை, நாட்டின் கொள்கையை பாதிப்பதால் தான் நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. மற்றபடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் சொல்ற கொள்கையும் கடைபிடிக்கிறதில்ல. எப்போதும் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் தான், மனுஸ்மிருதி அடிப்படையிலே பேசக்கூடியவர்கள் தான். கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி இவங்களோட எல்லா அந்தரங்கமும் மோடி கிட்ட இருந்தா மோடியோட அந்தரங்கம் ட்ரம்ப் கிட்ட இருக்கும் போல. சோ ஒட்டு மொத்தமா நாடே லாக் ஆயிருக்கக்கூடிய நிலைமையில தான் இப்ப பாஜக எடுத்து வச்சிருக்காங்க. இது இன்னும் எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கறதே மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. தொடர்ந்து விவாதிப்போம் சார் இதை பத்தி. நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி.